தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மின்சாதன துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. NIELT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். இவங்களோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருந்து தான் உங்களுக்கான ஜாபும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை உங்கள் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 78 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 35,400 1,12,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே ஒரு 70,000 இருக்கும். ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech அல்லது MSc முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். BE BTech MSCயை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேரு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, IT, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதில் எதுலையாவது ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை MSCயோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு. இதுவே நீங்கள் SC ST கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும். அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM இவங்க 4 பேருக்கும் 33 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போது செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் சொல்லியாச்சு இல்லையா, எக்ஸாமுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனும் 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் டெக்னிக்கல் 2 சப்ஜெக்ட்லேயுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலை பொறுத்தளவுக்கு 35% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 50 மார்க்குக்கு ஜென்ரல்லையும் 70 மார்க்குக்கு உங்களோட டெக்னிக்கல் ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்களோ அந்த டிசிப்ளின்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.25 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக எழுதுனா 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம சென்னையை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே எக்ஸாமை எழுதிக்கலாம். ஸோ செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அந்த எக்ஸாமை வச்சு மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ இல்லை. அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். recure.delhi.nielt.gov.in அப்படி தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபீஸை பொறுத்தளவுக்கு SC ST மற்றும் உமன் கேண்டிடேட்ஸ் பெண்கள் எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீஸ் கிடையாது. இதை தவிர்த்து இருக்கவங்க 800 ரூபா ஒரு அப்ளிகேஷனுக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 800 ரூபா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இதை தவிர இதில் இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDFோட லிங்க்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் இருக்குது. ரெண்டையும் டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.